வணக்கம் டிக்தம்லா. என்ன பாக்ஸ் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பாக்ஸாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது வந்து மோட்டோரோலா ரேசர் ஃபோல்டபுள் ஃபோன். இந்த ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பாக்ஸே வித்தியாசமாக இருக்குது, ஃபோனும் வித்தியாசமாக தான் இருக்க போகுது. ஸோ தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாருங்க. ஃபோனை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி பாக்ஸ்லேருந்து வெளியில் எடுக்கலாம், என்னென்ன பாக்ஸில் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணினா நிற்கிறாரு நம்ம ரேசர். எடுத்ததும் ஒரு முக்கியமான ஒரு பேப்பர் இருக்குது, அது ரொம்பவே முக்கியம். தம்பிகளாக எல்லா ஃபோன்லேயும் போடுற மாதிரி இதுலேயும் நீங்கள் ஸ்க்ரீன் கார்டு, டெம்பர் கிளாஸ் எதுவும் போடாதீங்க, போட்டால் டிஸ்பிளே டேமேஜ் ஆகிடுன்னு வார்னிங் இருக்குது. இதான் வந்து மோட்டோ ரேசர். 2004 வந்த கிளாசிக் மோட்டோ ரேசரோட clamshell டிசைன் அப்படியே அதில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியான ஒரு லுக், ஆனால் அதை விட கொஞ்சம் வைடராக இருக்குது. உள்ளே வந்து ஃபுல் டச் ஸ்க்ரீன். இப்போ டிஸ்பிளே பற்றி கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்கிறேன். உள்ளே இன்னொரு கண்ணாடி பாக்ஸ் மாதிரி இன்னொரு பாக்ஸ் இருக்குது, ரேசர்னு போட்டிருக்கு. இதுக்குள்ளே மற்ற அத்தியாதிகள் இருக்குது. டைப் சி கேபிள், கவாலியர் கேபிள் இது. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பார்க்கவும் நல்லா இருக்குது. இயர்ஃபோனில் கூட இதே கவாலியர் கேபிள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 15 வாட்ஸ் டர்போ சார்ஜர், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ். இந்த பாக்ஸை வந்து இந்த ஃபோனில் நீங்கள் இப்படி வச்சு நீங்கள் பாட்டு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் பூம் எஃபெக்ட் கிடைக்குது, அதாவது கொஞ்சம் லவுட்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு பூம் பாக்ஸ் மாதிரி இந்த பாக்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பாக்ஸை தூர போடானா ஒரு பிரயோஜனமாக இருக்கட்டும்னு இப்படி பண்ணியிருக்காங்க. இனி இந்த டிஸ்பிளே பக்கம் போகலாம். இப்போ ஃபோன் கம்பெனிகள் வந்து பார்த்திங்கன்னா கேமராவில் வந்து 108 மெகா பிக்சல் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. நாச்சை ஒரு வழியாக நாஸ்தி பண்ணியாச்சு. இனி அடுத்து என்ன செய்யலான்னு ரூம் போட்டு யோசிச்சதில் வந்தது தான் இந்த ஃபோல்டபுள் ஃபோன். அதில் சாம்சங் வந்து ஃபஸ்ட்டு கோல் போட்டிருக்காங்க இந்த கேலக்ஸி ஃபோல்டில். மோட்டோரோலா வந்து ரெட்ரோ ஸ்டைலில் இந்த ரேசர் ஸ்டைல் கொண்டு வந்திருக்காங்க அவங்களோட ஸ்டைலில். ஸோ ஃபோனை நீங்கள் அன்ஃபோல்ட் பண்ணினா 6.2 இன்ச் POLED டிஸ்பிளே. இதில் Pனா பிளாஸ்டிக், இதை பற்றி நான் சொல்கிறேன். HD+ ரெசல்யூஷன். இவ்வளோ விலைக்கு ஒரு ஃபோனு கொண்டு வராங்க, ஆனால் ஃபுல் HD+ ஏன் கொண்டு வராங்கன்னு எனக்கு தெரியல. ஃபோல்டபுள் டிஸ்பிளே டெக்னாலஜி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் வந்து அவங்க யுத்தி ட்ரை பண்ணி முயற்சி பண்ணுறாங்க எப்படி இந்த ஃபோல்டபுள் டிஸ்பிளே கொண்டு வரலான்னு. மோட்டோரோலா அவங்களோட பல பேட்டன்டட் ஸ்பெஷல் ஹிஞ்சஸ் மூலமாக இந்த POLED டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. இப்படி ஓப்பன் ஆகுது. ஒரு ஃபோல்டபுள் டிஸ்பிளேனா கிளாஸ் போட்டால் பட்டுன்னு உடஞ்சி போகும். அதுக்கு தான் வந்து இந்த ஃப்ளெக்சிபிளான இந்த POLED டிஸ்பிளே. ஆனால் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற அதே நேரம் சில குறைகளும் இருக்குது. முதல்ல வந்து ஸ்க்ரீனில் வந்து சில இடம் வந்து அன்ஈவனாக இருக்குது. ஸ்க்ராட்ச் ஆக வாய்ப்பு அதிகம் இந்த டிஸ்பிளேயில். வேறு நீங்கள் வந்து ஸ்க்ரீன் கார்டோ டெம்பர் கிளாஸோ எதுவும் கூட போட முடியாது. மடக்கி தான் நீங்கள் ஃபோனை வைக்கிறீங்க, இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் நகங்கள் வேறு ஏதாவது ஸ்க்ராட்ச் பட வாய்ப்புகள் இருக்குது. 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஒரு லாங்கான ஒரு டிஸ்பிளே இது. இந்த ஹிஞ்ச் டிசைன் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் இந்த சென்டர் பகுதி வந்து ஹிஞ்சில் கொஞ்சம் எழும்பி வருது. ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது டிஸ்பிளேயில் க்ரீஸ் வராமல் இருக்கிற மாதிரியான ஒரு பேட்டன்டட் டிசைன் இது. ஃபோல்ட் பண்ணி இருக்கும்போது வெளிப்பகுதியில் ஒரு 2.7 இன்ச் OLED டிஸ்பிளே ஒன்று இருக்குது. இதுவும் வந்து டச் டிஸ்பிளே தான். இதில் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன், குவிக் டாகல் அக்சஸ் இதெல்லாம் வந்து பண்ணலாம். ஃபோட்டோ எடுக்க வியூ ஃபைண்டராகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃபி எடுக்க ஃபோனை நீங்கள் அன்ஃபோல்ட் பண்ண தேவையில்லை, இப்படியே வச்சு நீங்கள் செல்ஃபி, கேமரா, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்த ஃபோட்டோவை இதிலேயே நீங்கள் ப்ரௌஸ் பண்ணியும் பார்த்துக்கலாம். மோட்டோ ஆக்ஷன் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேமராவை இப்படி நீங்கள் ஷேக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஹார்ட்வேரை பற்றி பார்த்திங்கன்னா பெருசாக சொல்லும்படியான ஒரு உச்சகட்டமாக ஒன்றும் கொண்டு வரல. ஸ்னாப்ட்ராகன் 710 தான், 6GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜ். ஃப்ரண்டில் வந்து கீழே வந்து கேமரா இருக்குது, ப்ளஸ் அதுக்கு கீழே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. வெளியில் இருக்கிற கேமரா வந்து 16 மெகா பிக்சல். உள்ள டிஸ்பிளேயில் மேலே நாச்சில் வந்து இன்னொரு கேமரா கொடுத்துருக்காங்க 5 மெகா பிக்சல். இந்த ஃபோல்டபுள் ஃபோன் இன்னும் ஒரு ஆரம்ப நிலையில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். இது மெயின் ஸ்ட்ரீமுக்கு எல்லோரும் வாங்குகிற மாதிரி வர இன்னும் வந்து 1-2 வருஷம் ஆகும். ஆனால் கம்பெனிகள் அதுக்கு இப்போவே ட்ரை பண்ணுறாங்க. அதோட ஒரு முயற்சி தான் இந்த மோட்டோரோலாவோட ரேசர் ஃப்ளிப் ஸ்டைல் ஃபோன். குறைகள் நிறைய இருந்தாலும் ஒரு ஸ்டார்டிங் ஆரம்பம் யாராவது பண்ணி ஆகணும் இல்லையா? அதான் வந்து மோட்டோரோலா, சாம்சங் போன்ற கம்பெனிகள் பண்ணிகிட்ருக்காங்க. சிலருக்கு வந்து புதிதாக வர டெக்னாலஜி வாங்க விருப்பம் இருக்கும், ஏர்லி அடாப்டர்ஸ்னு அவங்கள சொல்லுவோம். அவங்களுக்கு இது விலை அதிகம்தான். இந்தியா விலை எனக்கு தெரியாது, ஆனால் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,20,000 ரூபா கிட்ட வருது. ஸோ இதை வந்து மோட்டர் ரேசர் ஃபோல்டபுள் ஃபோன். இந்த ஃபோல்டபுள் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் தாட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே சொல்லும் மாதிரி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தருங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.